எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கும் ஏசாயா 36, 37 வசனங்களை வைத்து ஒரு குட்டி கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். குட்டி கதை பார்ட் 2. ஏசாயா 36, 37 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த டைமில் ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு எசேக்கியா. இப்படி எசேக்கியா ராஜாவாக வந்து அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த டைமில் ரப்சாக்கே அப்படின்னு ஒருத்தன் வாரான். அவன் வந்து அவனுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அவனுக்கு பாஷையில், சீரிய பாஷையில் வந்து திட்டுறான். அவன் திட்டுறது மட்டும் இல்லை, எசேக்கியா சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவனாகிய கர்த்தரையும் அவன் நிந்திக்கிறான். இந்த வார்த்தைகளெல்லாம் எசேக்கியாவுக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே எசேக்கியா வந்து அந்த டைமில் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஏசாயாவை தேடி போகிறாரு. ஏசாயாட்ட போய், ஏசாயாவே இந்த மாதிரி ரப்சாகே வந்து சொல்கிறான், நம்ம என்ன பண்ணுறது? ரப்சாகே சொல்கிறது, கர்த்தரை நீங்கள் நம்பாதீங்க, எசேக்கியா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நான் சொல்கிறதா நடக்கும் அந்த மாதிரி. ஆனால் இவங்க வந்து ஆண்டவரை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஆனால் இந்த ரப்சாகே சொன்ன வார்த்தைகளெல்லாம் அவங்கள ரொம்ப காயப்படுத்துச்சு. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு ஆள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து உங்களை காயப்படுத்துதா? ஒருவேளை அது நடக்கக்கூடாத ஒரு காரியமாக இருக்கலாம். அவங்க வந்து உங்களை வேதனைப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். அதை நீங்கள் வந்து அதை எடுக்கவே கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்கள்ட்ட சண்டை போடவோ வாக்குவாதம் பண்ணவோ நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் அதை ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும் வைங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்க பண்ணுவார். இப்படி இருக்கும்போது 37 அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஏசாயா சொல்லுவார், அசீரியா ராஜாவுடைய ஆண்டவனால் அனுப்பப்பட்ட அந்த ரப்சாகை வந்து சொன்னது எல்லாத்தையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவன் சொன்னதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா ராஜாவுக்கு ஒரு ஆறுதல் கூறுறாரு. ஆனாலும் ஒரு ராஜா எசேக்கியா, எப்படி நம்முடைய நாடு வந்து கொள்ளையிடப்படுமோ, இல்லை அவங்க வந்து போர் தொடுத்து வந்து நம்மளை இது பண்ணுவாங்களோ, நம்ம ஒருவேளை இப்படி கூட எசேக்கியாவுக்கு தோண்டி இருக்கலாம். அது ரப்சாகே சொல்கிற மாதிரி தேவன் பதில் தராத போவாரோ? அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா சந்தேகங்கள் எழும்புது. அப்போ யாரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினால தேவனே உண்டா இல்லையான்னு சந்தேகம் நமக்கு எழும்புது. அப்போ தேவன் நமக்கு பதில் தர மாட்டாரா? நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காதா? நம்ம வந்து ஒப்பு கொடுக்கப்படுவோமா? இந்த நிந்தனை தானா நம்ம வாழ்க்கை? இந்த சிறையிருப்பு தானா நம்முடைய வாழ்க்கை? இந்த அடிமைத்தனம் தானா நமக்கு இருப்போம்? இப்படியே நமக்கு வந்து தோணும். ஆனால் இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசின வார்த்தைகள் அதை நம்ம பற்றி பிடிக்கணும். அதை வைத்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் இருக்கீங்க ஏசப்பா, தேவனே நீங்கள் இருக்கீங்க, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. பலரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் பலிக்காது. நீங்கள் எனக்கான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கீங்க, அதுதான் பலிக்கும். ஒருவேளை நீங்கள் வருஷக்கணக்காக வந்து கஷ்டங்களை அனுபவிக்கலாம், வேதனை அனுபவிக்கலாம், துன்பங்கள் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையாக இருக்கலாம். கண்ணீரும் கவலையும் துக்கத்திலையும் நீங்கள் மூழ்கி போயிருந்திருக்கலாம். யார் என்னை வந்து எழுப்பி விடுவா? யார் எனக்காக இந்த காரியத்தை செய்வா? யார் என் கூட இருப்பாங்க? அப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ, இந்த ஒரு வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இப்படி நடக்குதே, அப்படி கஷ்டப்படுற உங்களுக்காகத்தான் தேவன் என்னை வைத்து உங்களிடம் பேசுகிறார். அப்படி இருக்கும்போது 37 அதிகாரம் 16, 17 வந்து திரும்பவும் எசேக்கியா வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, செவ்விய சாயத்தை கேளுங்கப்பா, உங்கள் கண்ணை திறந்து பாருங்கப்பா. எவனோ ஒருத்தன் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை நிந்திக்கிறானே, நீங்கள் செவி கொடுக்க மாட்டீங்களா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, நீங்கள் செவி கொடுக்க மாட்டீங்களா? இந்த 2 வசனத்தையும் நான் வச்சு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நடந்தது, அதையும் நான் சொல்லி ப்ரேயர் பண்ணேன். செவி கொடுங்கப்பா, செவி கொடுங்கப்பா, செவி சாய்த்து கேளுங்கப்பா. நிந்திக்கும் மனிதர்கள் எழுந்திருக்கிறாங்களே, அவங்க எங்களை ரொம்ப நிந்திக்குதாங்க. நீங்கள் செவி கொடுத்து கேட்டு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா மட்டும்தான் அந்த நிந்தனை எங்களை விட்டு ஒளியும். நீங்கள் செவி கொடுங்க. இப்படியே இருக்கும்போது இந்த 2 வசனமும் ஒரு பாடலாய் மாறினது.
ஆமென். செவிகளை சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும். செவியை சாய்த்து கேளும், உன் கண்களை திறந்து பாரும். கர்த்தாவே நீ செவியை சாய்த்து கேளும், உன் கண்களை திறந்து பாரும். நிந்திக்கும் மனிதர்கள் எழும்பினர், நிந்தனையால் மனம் சோர்ந்தது. தேவனையே நிந்தித்தனர், சனகரிபின் நிந்தனை மாறட்டும். செவிகளை சாய்த்து கேளும், உன் கண்களை திறந்து பாரும். கேருபீனில் வாசம் செய்யும் தேவனே, என் சீரைப்பட்ட வாழ்வை திருப்புமே. ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, என்னை ரட்சித்து உயர்த்துமே. உன் செவியை சாய்த்து கேளும், உன் கண்களை திறந்து பாரும். உன் செவியை சாய்த்து கேளும், உன் கண்களை திறந்து பாரும். தேவனை இந்த நேரத்தில் உண்மை மட்டும் நம்பியிருக்கிற ஒவ்வொருவரும், நிந்தனையினாலும் வேதனையினாலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே கண்ணோக்கி பார்க்கணும். அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் செவிசாய்த்து கேட்டு, அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. அனைத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கக்கூடிய தேவனே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும். அப்பா, எங்கள் பிரச்சனை எங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம், ஆனால் உமக்கு அது சின்ன காரியம். நீங்கள் எங்கள் முன்னே நடந்து போகும்போது அது எங்களை எதுவும் செய்ய முடியாது. யார் எங்களை நிந்தித்தாலும், யார் எங்களை என்ன வார்த்தைகளால் காயப்படுத்தினாலும் அது எங்களை தாக்காது. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்து செய்வீங்க. எங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் எனக்கு செவிசாய்த்தார் என்று கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடன் இருப்பார். ஆமென்.